வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி. மதியம் 12:51 வரை. அதன்பின் உத்திரட்டாதி. திதி பௌர்ணமி காலை 9:04 வரை. அதன்பின் தேய்பிறை பிரதமை. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். கடகராசிக்காரர்களுக்கு இன்று காலை 7:20 வரை சந்திராஷ்டமம். அதன்பின் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய விசேஷம். இன்று முதல் மாலய பட்சம் ஆரம்பம். பட்சம் அப்படின்னா 15 நாள்னு அர்த்தம். இன்று முதல் மாலை அமாவாசை வரை வரக்கூடிய இந்த 15 நாளுக்கு பட்சம்னு பேர். பட்சம். இந்த மாலைய பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது முழுக்க நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்காக ஒதுக்கப்பட்ட தினங்கள். இதில் சுபகாரியங்கள் செய்வதில்லை. இந்த 15 நாளுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். அது முடியாது அப்படின்னா நம்மளுடைய தந்தை எந்த திதியிலையாவது இந்த 15 நாளில் ஒரு திதியில் தான் இறந்துருப்பார். அது வளர்பிறை தேய்வரையாக இருக்கலாம், வளர்பிறை தேய்வரை எதுவானாலும் இருக்கலாம். அது உங்களுடைய தந்தை, தாய், உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள் திதி எதுவோ அந்த திதியில் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தோம்னா வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு நாள் நம்ம விட்டுட்டோம், தவறாக செஞ்சிட்டோம், அவங்க இறந்த நாளை மறந்துட்டோம் அப்படின்னா இந்த வரக்கூடிய 15 நாட்களும் செய்வதும் சிறப்பு. அதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு திதியில் செய்வதும் அவர்களுக்கு நம்ம ஆண்டு முழுவதும் செய்ததாக அர்த்தம். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் முன்னோர்கள். அவர்களுடைய ஆன்மாவை சாந்தி அடைந்தால் நம் சந்ததி வளரும். அதனால் இந்த 15 நாளும் ரொம்ப முக்கியமானது. நம் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய தினங்கள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் 10 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் புதன், கன்னியில் சூரியன், சுக்கிரன், கேது, கும்பத்தில் சனி, சந்திரன், மீனத்தில் ராகு. இன்று காலை 7:20 அளவில் கும்ப ராசியிலிருந்து சந்திர பகவான் மீன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். நம்மிடம் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் நம்மளை நேரில் வந்து பார்க்கலாம். ஜாதகமே இல்லை அப்படின்னா அவர்களுக்கு பிரசன்னம் மூலம் பலன் சொல்ல முடியும். பிரசன்னம் மார்க்கமாக பலன் சொல்ல முடியும். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு இல்லைங்க, எனக்கு நேர்லேயும் வர முடியாது, ஜாதகமும் இல்லை அப்படின்னா இதே சர்வீஸை நம்ம ஆன்லைன்லேயும் பண்ணுறோம். ஜூம் மீட்டிங் வழியாகவும் உங்களை பார்த்துக்கிட்டே நீங்கள் என்கிட்ட பேசுகிற மாதிரி விஷயங்களை செய்ய முடியும். என்னை பார்த்து நீங்கள் பேசுவது போன்ற விஷயங்களை செய்ய முடியும். அல்லது வாட்ஸ்அப் காலில் பேசலாம். இந்த மாதிரி நிறைய இன்றைக்கி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது வழியாக பேசலாம். ஃபோன் மூலம் நம்ம ஜோஷியம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். திருமண பொருத்தம் பார்த்து கொடுக்குறோம். திருமண பொருத்தமும் நேரில் வருவது போல் உங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் கிளியர் ரிப்போர்ட்டாக நம்ம வாய்ஸ் மெசேஜில் கொடுத்துட்றோம். நீங்கள் ஆடியோ ஃபார்மெட்டில் நீங்கள் நேரில் வந்தால் எப்படி கேட்பீங்களோ அதே மாதிரி நம்ம திருமண பொருத்தத்தை கொடுத்துட்றோம். எத்தனை பொருத்தம் இருக்குது, கட்டம் ரீதியாக எத்தனை பொருத்தம் இருக்குது அப்படின்னு கொடுக்குறோம். வாட்ஸ்அப்லேயே நம்ம அனுப்பிச்சிடலாம். நீங்கள் இப்போ எல்லாமே பணம் வர்த்தகம் பண்ணுறதெல்லாம் ஈஸியாகிடுச்சு இல்லையா? அதனால் அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ், பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி சிசேரியன் சி செக்ஷன் அதற்கு நம்ம நாள் குறித்து கொடுக்குறோம், நேரம் குறித்து கொடுக்குறோம். இப்போ எல்லோரும் டாக்டர்ஸும் கேட்குறாங்க, அவங்க ஜோஷியரை கேட்டுவாங்க, சிசேரியன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு. ஸோ அதற்கும் நம்ம லக்னம் குறித்து கொடுக்குறோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம்.
மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்று காலை 7:20 அளவில் மீன ராசிக்குள் வந்து ராகுவோட இணைய போகிறார். சூரிய பகவான் கன்னியில் கேதுவோடு இணைந்திருக்கார். இதற்கு கிரகண தோஷம் அப்படின்னு பேர். நம்ம பாரத தேசத்தில் எங்கேயுமே கிரகணம் தெரியல. ஆனால் இந்தியாக்குள்ளே தெரியல. ஆனால் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் கிரகணம் தெரியும் அப்படிங்கிறது இந்த கிரக அமைப்பு காட்டுது. அப்படின்னா கொஞ்சம் ஜாகிரதையாக தான் இருக்கணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நற்பலன் அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாகவே கிரகண வேளையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. இன்றைக்கி மாலைய பட்சம் ஆரம்பிச்சாச்சு. அதனால் இன்றைக்கி உங்களுடைய முன்னோர்களை வணங்குங்க. அதை வைத்து இன்றைக்கி நாள் கொஞ்சம் சேஃபாக போகும். இல்லைன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு விசேஷமான நாள் இல்லை. கொஞ்சம் அமைதியை கையாள வேண்டும். பேச்சை குறைக்க வேண்டும். உங்களுடைய சிந்தனையில் நீங்கள் எதை போட்டு அதிகமாக செயல்படுத்துகிறீங்களோ அது காரியம் ஜெயமாகும். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது இன்றைக்கி வலுவாக வேலை செய்யும். ஏன்னா அதனால தான் இந்த கிரகண நாளில் நிறைய பேர் ஜபங்கள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நேரங்களில் வெற்றி உண்டு. அப்போ நம்ம மனதில் எதை நோக்கி பயணம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். யோசித்தால் வெற்றி உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 11ஆம் இடம் வருகிறார். 11ஆம் இடத்தில் ராகுவோடு இணைகிறார். ராகு கேது அப்படிங்கிற இந்த கிரக அமைப்புக்குள் சூரியனும் சந்திரனும் இணைவதால் சற்று கவனமாக இருக்க வேண்டிய தினம்தான் இன்றைக்கி. கொஞ்சம் யோசித்து செயலில் இறங்க வேண்டும், செயல்பட வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த செயலையும் செய்தால் இந்த நாள் அமைதியான நாளாக இருக்கும். அதனால் கவனமாக இருக்க வேண்டிய தினம் என்று கூறப்படுகிறது, செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் ராகு, 4ஆம் இடத்தில் சூரியன் கேது. இது ஒரு கிரகண தோஷம் கொண்ட ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் நீங்கள் எதை செய்தாலும் எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா அந்த எண்ணம் செயலாகும். பொதுவாகவே நம்ம எதை யோசிக்கிறோமோ அந்த எண்ணம் செயலாகும். மனத்திரையில் நம்மளுடைய எண்ணங்களை ஓட்டி பார்க்கணும். பார்த்தா அது செயல் வெற்றியாகும். இந்த மாதிரி கிரகணமான நாட்களில் நம்ம இந்த மாதிரி செயல்களை எண்ணத்தில் ஓட்டினோம்னா, மனதில் ஓட்டினோம்னா, ஒரு திரைக்காக அந்த காலத்துலலாம் ஒரு வேஷ்டி மாதிரி ஒரு திரையை கட்டி அதில் ஒரு படத்தை காட்டுவாங்க. அது மாதிரி நம்ம கண்ணால் மனதில் திரை கட்டி பார்க்கணும். பார்த்தால் அதில் வெற்றி உண்டு. அது போன்ற ஒரு நாள். அதனால் யோசித்து கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். கடகராசிக்காரர்களுக்கு இன்று காலை 7:20 வரைக்கும் சந்திராஷ்டமம். பிறகு சந்திர பகவான் 9ஆம் இடம் சென்று அங்கே ராகுவோடு இணைகிறார். 2 சூரியன் கேதுவோடு இணைகிறார். அதனால் கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல், உங்களுடைய தந்தை சார்ந்த உறவுகள் மூலமோ அல்லது உங்கள் பூர்வீகத்திலிருந்தோ ஏதாவது சிக்கல்கள் சங்கடங்கள் வரலாம். அதனால் கொஞ்சம் இன்றைக்கும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஓரளவு இன்னும் ஒரு 2.25 நாளைக்கு சந்திராஷ்டமத்துக்கு நிகரான பலாபலன் தான் ஏற்படும். அதனால் அமைதி காக்க வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும். எது வந்தாலும் அதை யோசித்து செயல்பட வேண்டும். ரொம்ப ஜாகிரதையாக அணுக வேண்டும். கவனமாக இருக்க வேண்டிய தினங்கள் அடுத்தும் 2 நாட்களுக்கு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று காலை 7:20 அளவில் சந்திராஷ்டமம் ஆரம்பம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமத்திலேயே இன்னைக்கு வரக்கூடிய சந்திராஷ்டமம், அதாவது அடுத்து வரக்கூடிய 2.25 நாட்களுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும் சந்திராஷ்டமம் என்பது. சந்திரன் ராகுவோடு 8ஆம் இடத்தில் இணையும் அதே வேளையில் உங்கள் ராசி அதிபதி சூரியன் கேதுவோடு இணைகிறார். அதனால் இது கிரகண தோஷம்னு சொல்லக்கூடிய ஒரு கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால் பிரச்சனைகள் வரும். கவனமாக கையாள வேண்டும். உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவதோடு உங்களுடைய முன்னோர்களையும் சேர்ந்து வணங்கினா, அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா நீங்கள் காரியத்தில் ஜெயிச்சிடலாம். ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடும். அந்தளவுக்கு விசேஷமான நாள். எப்படி நம்ம அணுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. உங்களுடைய பிறவி ஜாதகம் வலுவாக இருந்தால் இந்த நாளை நீங்கள் அதிர்ஷ்டமான நாளாக மாற்ற முடியும். கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய தினம். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் யாரையாவது சந்திக்கலாம். கொஞ்சம் அடுத்து 2.5 நாட்களுமே கவனமாக தான் இருக்கணும். அதிக கவனமாக இருக்கணும். கிரகண தோஷம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாள். பாரத தேசத்தில், இந்தியாவில் கிரகணம் தெரியல. ஆனால் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் கிரகணம் தெரிந்து கொண்டு தான் இருக்கும் இன்றைக்கி.
அதனால் கிரகண நாள் அப்படின்னு தான் சொல்லணும். 7ஆம் இடத்தில் ராகுவோடு சந்திரன், ராசிக்குள் கேதுவோடு சூரியன். அதனால் செலவுகள் ஏற்படலாம், சில கண்டங்கள், சிறு காயங்கள் கூட சிலருக்கு ஏற்படலாம். இன்றைக்கி யோசித்து நிதானித்து செயல்படணும். முடிஞ்சால் ஃபோனை ஆஃப் பண்ணி போடுறதே பெட்டர். ஏன்னா ஃபோன் இருந்தால் தான் பிரச்சனை. ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட்டாக இருக்கிறதே நல்லது. இந்த நாள் சந்திராஷ்டமத்துக்கு உரிய நாள் போன்றே இருக்கும். சந்திராஷ்டமம் உங்களுக்கு 2.25 நாளுக்கு அப்புறம்தான். சந்திரன் மேஷத்துக்கு வரும்போது தான் சந்திராஷ்டமம். ஆனால் அதை போலவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அதை விட மோசமாக இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு சந்திரன் ராகு இணைவு 6ஆம் இடத்திலும், சூரியன் கேது இணைவு 12ஆம் இடத்திலும் ஏற்படுகிறது. பொதுவாக இந்த மாதிரியான கிரக நினைவுகள் 6-12 இருக்கலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கி ஒரு கிரகண தோஷத்துக்கு நிகரான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் இந்த நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு, இருந்தாலும் சற்று கவனமாக இருக்கணும். வயிற்றுக்கு உதவாத பொருள், உவாமை ஏற்படக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். கொஞ்சம் காரத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். உடம்பு உங்களுக்கு நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குங்கிறது ஜாதகம் காட்டினாலும் இந்த கிரகணம் மாதிரியான ஒரு பேட்டர்னில் இன்றைக்கி கிரகங்கள்லாம் அமையுது. கிரகண நாள் போலவே தெரியுது. நமக்கு கிரகணம் இல்லை, ஆனால் உலகத்தில் வேறு பகுதியில் கிரகணம் தெரிகிறது. அதனால் சற்று எச்சரிக்கையாக தான் இருக்கணும். பேச்சை குறைக்கணும். அதிகமாக பேசக்கூடாது. யோசித்து எந்த செயலிலும் செயல்பட வேண்டும். செயல்பட்டால் அடுத்து 2.5 நாட்களுமே கொஞ்சம் உங்களுக்கு சுமாரான நாட்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அது கொஞ்சம் அப்படி ஈஸியாக போயிடும். இல்லைனா ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிட்டு அந்த பிரச்சனை வாழ்நாள் முழுவதும் நமக்கு பெரிய சோதனையாக மாறிடும். அதனால் கவனமாக இருக்க வேண்டிய தினம் இன்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதி இன்றைக்கி ராகுவோடு 5ஆம் இடத்தில் இணையப்படுகிறார். 9க்குடைய கிரகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்தால் அது நன்மை. ஜீவனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தால் அதுவும் நன்மை. இது ஒரு நல்ல கிரக அமைப்பு. ஆனால் 5ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் கேதுவோடு சூரியன், ராகுவோடு சந்திரன். இது கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வம், முன்னோர்கள் இவர்களை வணங்குவது தான் இன்றைக்கி நாளுடைய முக்கியத்துவம். பொதுவாகவே கிரகண நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் வழக்கம் உண்டு. இப்போ மாலையபட்சமும் ஆரம்பித்தாச்சு. இன்று முதல் மாலையம் ஆரம்பம். அதனால் இன்று உங்களுடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த தந்தை, தாய் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வணங்குவதே சிறப்பு. அப்பா அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா பசு கன்றுகளுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. அவர்களுக்கு உணவு அளிப்பது சிறப்பு. அதே மாதிரி நம்மளும் இன்றைக்கி ரொம்ப ஹெவியான உணவு சாப்பிடாமல் கொஞ்சம் ஆகாரத்தை குறைத்து சாப்பிடுவது மேலும் சிறப்பை தரும் மத்தியம பலனுக்குரிய நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் அமருவது அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதே மாதிரி 10ஆம் இடத்துல கேதுவோடு சூரியன் இணைவது அப்படிங்கிறதும் ஒரு விதமான நிலைப்பாடு. சந்திரன் எங்கே இருந்தாலும் பெருசாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்ய போகிறது இல்லை. 3ஆம் இடத்துல இருந்தால் ஓரளவுக்கு நன்மை, 10ஆம் இடத்துல இருந்தால் ஓரளவுக்கு நன்மை, 11ஆம் இடத்துல இருந்தால் ஓரளவுக்கு நன்மை, 12ஆம் இடத்துல இருந்தால் ஓரளவுக்கு நன்மை. ஆனால் இந்த சந்திரனும் சூரியனும் இப்போ கிரகணம் போன்ற ஒரு காட்சியில் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சந்திராஷ்டமத்துக்கு நிகரான ஒரு நாளாகத்தான் இந்த நாளை சொல்லப்படுகிறது. இன்று ஒரு நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கணும். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள் எழும்பலாம். நல்லா கவனமாக இருக்கணும். முன்னோர்களை வழிபடுவது சிறப்பு. குலதெய்வத்தை வழிபடுவது சிறப்பு. இஷ்ட தெய்வத்தை வழிபடுவது சிறப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் 3ஆம் இடத்திலும், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் கேதுவோடும் இணைவது கிரகண தோஷம். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் 7ஆம் அதிபதி போய் ராகுவோடு சேரும் அதே நேரத்தில் சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் கேது இருப்பது மனக்குழப்பத்தை கொடுக்கும்.
ஏதாவது நம்மளை குழப்பி விட்றதுக்குன்னே யாராவது வந்து நம்மகிட்ட பேசுவாங்க. அதனால் இன்றைக்கி அவசியம் ஏற்படும் வரைக்கும் யாரையும் சந்திக்காமல் இருப்பதே சிறப்பு. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருங்க. ஃபோனில் சோஷியல் மீடியாலெலாம் ஆக்டிவாக இருக்கிறவங்க இன்றைக்கி அந்த கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸை குறைச்சிக்கணும், இல்லைனா இல்லாமல் இருக்கணும். கொஞ்சம் இன்றைக்கி 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். கிரகநிலை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அதற்கு பிறகு நிலைமை சீராகும். கவனமாக இருந்துட்டோம்னா நாள் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் பயம் இல்லை. ஏதாவது தேவையில்லாத விஷயங்களில் தலையை விட்டு அது மாட்டிக்கிட்டு பிரச்சனை ஏற்பட்டால் நமக்கு தானே இடைஞ்சல். அதனால் 1 நாளில் ஒன்றும் ஆக போகிறதில்ல. வெயிட் பண்ணுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ராசியை கடந்து இன்று 2ஆம் இடம் சென்று ராகுவோடு இணைய போகிறார். பணம் கொடுக்கல் வாங்கல சில சிக்கல்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் அமைதியின்மை இருக்கலாம். குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு இருக்கும். அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல கேதுவோட சூரியன் இணைகிறார். இது கிரகண தோஷம். கிரகண தோஷத்துக்கு நிகரான ஒரு நாள். பாரத தேசத்தில் கிரகணம் தெரியல, இருந்தாலும் அதற்கான ஒரு நாள். கொஞ்சம் யோசித்து எல்லா செயலிலும் செயல்பட வேண்டும். கவனமாக இருக்க வேண்டிய தினம். இந்த நாளை அவாய்டு பண்ணுறதே நல்லது. முக்கியமான விஷயங்களில் அவசியம் ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த நாளை கலந்துக்கணும். இல்லைனா பிரச்சனைக்குரிய நாளாக இருக்கும். மத்தியம பலனுக்குரிய நாள். மீன ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 12ஆம் இடத்துல இருந்து இன்றைக்கி காலையில் 7 மணி 20 நிமிடம் அளவில் உங்கள் ராசிக்குள்ளே வந்து அடுத்த 2.25 நாட்களுக்கு ட்ராவல் பண்ண போகிறார். இந்த 2.25 நாட்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமத்துக்கு நிகரான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னும் சொல்லப்போனால் அதை விட அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஏன்னா சந்திரன் ராகு இணையும் இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்குள் இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் கிரகணம் ஏற்படுகிறது என்பது தெரிகிறது. நம்ம பாரத தேசத்தில் இது இல்லை, கிரகணம் இல்லை. கோயிலெலாம் திறந்துருக்கும். ஆனால் உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் ஏற்படுகிறது. அதோடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். நம்மளுடைய சகல ஜீவராசிகளுக்கும் அந்த தாக்கம் இருக்கும். அதில் மீன ராசி, கன்னி ராசி, ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்தும். அதில் கன்னியில் சூரியன் கேது இணைவு ஏற்பட்டிருக்கு. அதனால் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை சந்திக்கலாம். கவனமாக இருக்கணும். நண்பர்களோடு பழகும்போது கூட ஜாகிரதையாக இருக்கணும். கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக அடுத்து ஒரு 2.25 நாளுக்கு இருந்துட்டிங்கன்னா அப்புறம் பெருசாக பாதிப்பு எதுவும் வராது. இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பு. மாலயம் ஆரம்பம் இன்று முதல். அதனால் தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. பொதுவாகவே கிரகண நாளில் தர்ப்பணம் கொடுத்தா அது சிறப்பு. அதில் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக இந்த பவர் இருக்கும். அதனால் இது செய்கிறது மாலையமும் கூட சேர்ந்தே வருது. கிரகண நாள் மாதிரியான ஒரு நாள். அதில் மாலையபட்சமும் இருக்குது. அதனால் முன்னோர்களை வழிபட்டால் நீங்கள் என்ன காரியத்தை நினைத்தாலும் அதில் ஜெயிச்சிடலாம். தோல்வியான நாளை கூட வெற்றியான நாளாக மாற்ற முடியும். யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு மத்தியம பலனுக்குரிய நாள்.